அன்னைக்கு யூதாஸ் அந்த 30 வெள்ளிக்காசு இல்லை, இயேசுதான் முக்கியம்னு சொல்லி இருந்தா வீடு நிலம் எல்லாம் பாதத்தில் கொண்டு வந்து கர்த்தர் வச்சிருப்பார். நான் உலக பிரகாரமா உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருக்காக இழந்தவன் எவனும் தரித்திரர் ஆனதே கிடையாது, கிடையவே கிடையாது. எமில் ஜெபசிங்கன பாட்டு, ஒரு அழகான ஒரு பாட்டு இருக்கு, உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்ளும் ஒரு பாட்டு இருக்கு. அதில் சொல்லுவாரு, கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதில்லை, ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டமடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. இதெல்லாம் பரிசுத்தவான்கள் எழுதி வச்சது. கிறிஸ்துவுக்காக இழந்த ஒருத்தனையும் கர்த்தர் இங்க தரித்திரமா விட்டதே கிடையாது. ஆனா விட வேண்டியதை நீங்க விட்டுத்தான் ஆகணும். சாக்ரிஃபைஸ் இல்லாமல் இங்க ஆசீர்வாதம் கிடையாது. நான் விடவும் மாட்டேன், அதையும் வச்சுப்பேன். கர்த்தர் நல்லவர், கொடுப்பார் கொடுப்பார் கொடுப்பார். எதையும் இழக்காம இன்னொன்று கிடைக்கவே கிடைக்காது. இப்ப யூதாஸுக்கு என்னத்துக்கு இந்த 30 வெள்ளிக்காசு? இயேசுவை காட்டி கொடுத்து என்ன பிரயோஜனம்? அப்படி 30 வெள்ளிக்காசுக்கு அவன் காட்டி கொடுத்து பொருளாசைக்காரை உடையவனா செத்து போனானே. ஆனால் அதை செய்யாமல் இருந்திருந்தால் எவ்வளோ பெரிய விஷயம் அவன் பாதத்துக்கு கீழே வந்திருக்கும். அதற்கு பிறகு புதிய எருசலேமில் அவன் பேர் வந்து ஜாயின் ஆகிருக்கும். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் நமக்கு வைத்தப்பட்டதான திட்டத்தை இழந்து கொண்டு இருக்கிறோம்?